ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா வெஜ்ஜு குருமா செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ்ஜு குருமா கறி பிடிக்காதவங்க, நான்வெஜ் பிடிக்காதவங்க இதை சூப்பராக இருக்கும். இந்த குருமா இது பரோட்டாவுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் உரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 கப்பு சோயா எடுத்திருக்கேன். இது நான் சின்ன சோயா தான் எடுத்திருக்கேன், பெரிய சோயா எடுக்கலை. இப்போ தக்காளி நான் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோயாவை ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தில் அந்த சோயாவை போட்டு ஒரு கொதி கொதிச்சானா அப்படியே உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இதாகிடும். இது தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 துண்டு எடுத்திருக்கேன். இப்போ வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி, பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூளை இப்போ எண்ணெயில் போட்டுக்குவோம். அது போட்டால் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கலர் கொடுக்கும் சால்னாவுக்கு. இப்போ நம்ம பீக்கங்காய், உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். நல்லா அதையும் நல்லா பிரட்டிக்குவோம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம சோயா வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சோயாவையும் இதிலே போட்டுக்கலாம். இதையும் நல்லா நம்ம பிரட்டி எடுத்துக்குவோம். இப்போ மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு பார்த்துக்கு இது பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ தண்ணி இந்த காய் இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாம். அப்போ அந்த கறி மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி நம்மளுக்கு வெந்துடும். உப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்குங்க. இப்போ ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ இது வேகிறதுக்கு இடையில நம்ம இதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம். இப்போ சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் அதையும் போட்டு நல்லா மை மாதிரி நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், குக்கரில் விசில் அடங்கிருச்சு. நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து நம்மளுக்கு பாருங்கள் பார்க்கலே அருமையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பையும் அரைச்சி வச்சுருக்கோமா அதையும் இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிண்டி இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுக்குங்க. அவ்வளோதான், சுவையான சோயா வெஜ் குருமா ரெடி. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.